குவைத் நாட்டில் சிவில் ஐடி முடிஞ்சிச்சுன்னா எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்க. என்னோட சிவில் ஐடி கொஞ்ச நாளில் முடிய போகுது. என்னோட கஃபீல்கிட்ட சொல்லியிருந்தேன், இதே மாதிரி என்னோட சிவில் ஐடி முடிய போகுது அப்படின்னோடனே அவரே போயிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் போட்டு வந்துட்டாப்புல. போட்டு வந்துட்டோன்னே மினிஸ்ட்ரி ஏரியா, அந்த ஏரியாவுக்கு போ அப்படின்னாப்புல. அங்கே போய் பார்க்குறேன், சுற்றிலும் ஒரு 400-500 மிஷினு இருக்குங்க. நம்ம ஏடிஎம் மிஷின் மாதிரியே தான் இருக்குது சுற்றிலும் பார்க்கும்போது. சரி, அதெல்லாம் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட்டில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 36. அந்த மிஷினில் போயிட்டு என்னோட பழைய பத்தாக்கா இந்த நாட்டு ஐடி கார்டை அந்த மிஷினில் உள்ளே கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது உள்ளே போட்டோன்னே ஒரு 5 நிமிஷத்தில் பிரிண்ட் ஆகி புது ஐடி கார்டு வெளில வந்துட்டு உடனே எடுத்துக்கிட்டு நான் வெளில வந்துட்டேன். இதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 5 தினார் மட்டும் சார்ஜஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட விசா காப்பி கரண்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். 1 வருஷம் இல்லை 2 வருஷம், அதுக்கேற்ற மாதிரி தான் சிவில் ஐடி அடிப்பாங்க. சில கஃபீல் 1 வருஷத்துக்கு அடிப்பாங்க, சில பேர் 2 வருஷத்துக்கு அடிப்பாங்க. அது கஃபீலை பொறுத்து மாறுபடும். இப்போ நிறைய இடத்துல செக்கிங் நடக்குது வேறு. அதனாலே சிவில் ஐடி முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் எடுங்க உங்களோட கஃபீல்கிட்ட. அதுதான் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனும் கூட. அதிகபட்சம் 2 நாள் இல்லை 3 நாள் நம்ம புது சிவில் ஐடி மிஷினில் வந்துடும். நம்ம போயிட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க.